மாண்புமிகு உறுப்பினர் சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டிசம்பர் 4ஆம் தேதி நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட போது சென்னையே முழுகியது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலம் அதனுடைய ஆயில் கசிந்து வெளியே வந்து கொசஸ்தலை ஆற்றை முழுவதும் நாசம் பண்ணியது. அந்த கொசஸ்தலை ஆற்றில் முழுவதும் நாசம் பண்ணி அது எப்படி வந்ததுன்னா, கிட்டத்தட்ட சிபிசிஎல் கம்பெனிக்கும் அந்த கொசஸ்தலை ஆறுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இந்த 10 கிலோமீட்டர் தூரமும் இந்த பக்கிங்கான் கனால் வழியாக தான் அது வந்தது. அந்த பக்கிங்கான் கனால் வாய தூர்வாரி சொன்னோம், அதையும் பண்ணி தரல அந்த மீட்டிங்ல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கொசஸ்தலை ஆறையும் சிபிசிஎல் நிறுவனத்திட்ட சொன்னோம், அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மீனவ மக்களுக்கு, அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அவர்கள் நிவாரணம் வழங்கினாங்க. நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணன் அது நேரடியாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ, வலைக்கு தேவையான பணமோ 12,000, மக்களுக்கு உறுப்பினருக்கு தேவையான 10,000 வழங்கினாங்க. எல்லாமே வழங்கி கொடுத்துட்டு கடைசியை பார்த்தீங்கன்னா அது தூர்வாரி ஆழப்படுத்தினாதான் அந்த ஆற்றுல ஒரு மீனோ எறாவோ நண்டோ எதுவுமே இல்லை. ஆகவே நீங்கள் அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அங்க உள்ள வாழக்கூடிய மீனவர்களுக்கும் மீன் வாழ்வாதாரத்துக்கும் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் போல எங்களுடைய திருவொற்றியூரில் உள்ள மாண்புமிகு உறுப்பினர், அது நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தெரியுது. பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் பாக்குது. அதுல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அது பாக்குது. அதுக்கு அவங்க தான் முன்னிருந்து அங்க செஞ்சிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சு அதை செய்தார்கள். நீர்வழி பார்க்கின்றோம். நம்ம தூண்டில் விலை 150 கோடி ரூபாய்க்கு அமைச்சு நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அங்க தூண்டில் வலை அமைச்சு வருடத்திற்கு ஒரு 10 பேர் இருந்து 15 பேர் இறந்து போவாங்க. அதை இன்னைக்கு காப்பாத்தி இந்த 3 வருடமாக ஒவ்வொரு வருடம் கடல் சீற்றமா இருக்கும்போது இறந்துருவாங்க. அதே போல இல்லாமல் இப்பொழுது இந்த தூண்டில் வலையை அமைத்த பிறகு அந்த 15 உயிர்களையும் காப்பாற்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசினுடைய எதிரொலியால் தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா அது பாத்தீங்கன்னா அங்க ஈட்டி பேசிப்போம். இப்போ இந்த ஆயில் கசிந்து ஆத்துல கேள்வி என்ன கேள்விக்கு வாங்க. சுற்றுச்சூழல் உள்ள பிரச்சனை தான் நான் சொல்ல வரேன். சுற்றுச்சூழல் துறையோட சம்பந்தப்பட்டது தான் இது. அதை தான் சுத்தம் செய்து அந்த தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். 1. 2வது பிரச்சனை எப்படி பாத்தீங்கன்னா, ஈட்டிபேசியிலிருந்து அந்த சுடுதண்ணி அந்த ஆத்துக்குள்ள வருது. அதனால முதல் கடல் அரிப்பு தான் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆறு அரிப்பு வருது. ஆறு அரிப்பு அங்க உள்ள வாழக்கூடிய மக்கள் வாழ முடியாம மிகப்பெரிய சிரமத்தில் மண்ணெல்லாம் அரிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ அதையும் சம்பந்தப்பட்ட இந்த பொல்யூஷன் போர்டுல இருந்து பார்த்தாங்க. பார்த்து இதுவரைக்கும் எந்த விதமான வேலையை அவங்க செய்யல. அங்க உள்ள மக்கள் வீடெல்லாம் போயிட்டு விரைவா நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கறீங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. ஆமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினரது கேள்வி மூலக்கல்விக்கு சம்பந்தமில்லாத என்ற சூழலிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று அதற்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.